பேரரம்பானது மகாகாலன் மற்றும் மகாகாளியின் சங்கமம் என்பதை ஏன் அறிந்திருக்கவில்லை? பண்டாசுரன் அதை அபகரிக்க காரணமே நீதான். மன்னிக்க வேண்டும் தாய், நான் தூய்மையான எண்ணத்தில் தான் அவ்வாறு செய்தேன். உனது எண்ணம் வேண்டுமானால் தூய்மையாக இருந்திருக்கலாம், ஆனால் அதற்காக உன்னை மன்னிக்க முடியாது அக்னி தேவா. அந்த குகைக்குள் நீ வராமல் இருந்திருந்தால் என் வாரிசு என்னிடமே இருந்திருக்கும். நீ என்ன கூறப் போகிறாய் கங்கா? என்னவென்றால், நான் உதவி புரியவே வந்தேன். மன்னித்து விடுங்கள். என்னை அறியாமலே என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த குழந்தை என் குழந்தை என்று. அந்த வேதனையை, அந்த வெப்பத்தை நானே தாங்கிக் கொள்ள எண்ணினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. என்னிடம் உதவிக்காக வந்த அந்த சிசுவை நான் இழந்து விட்டேன். அழிந்து போனது ஒரு சிசுவல்ல, அழிந்து போனது ஒரு தாயின் தாய்மையாகும். ஒரு பெண் தன் வாரிசை உருவாக்குவதில்லை, ஒரு குழந்தைதான் ஒரு தாயை உருவாக்குகிறது. பெண்ணுக்குள் இருக்கும் தாய்மையை உருவாக்குகிறது. அதனால் அழிவானது அக்குழந்தைக்கல்ல, அழிவானது அந்த தாய்க்குதான். ஒன்றை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற தவறு இனி எப்பொழுதும் நடக்கக்கூடாது. வாழ்த்துக்கள் மாவீரன் தாரகாசூரா. இனி எந்த காளியால் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது, ஏனெனில் எங்களை காக்க தாங்கள் உள்ளீர்கள். என்னை அழிக்க உருவான அந்த ஆயுதத்தை நான் அழித்து விட்டேன். இனி எனக்கு அழிவு என்பதே இல்லை. இனி அனைத்து கடவுள்களும் நமக்கு சேவை செய்வார்கள். மகாதேவன் நம் வாயிற் காவலாளி ஆவார். இனி எவருக்குமே நம்மை எதிர்க்கும் தைரியம் நிச்சயம் வராது. இனி நாமே இப்பிரபஞ்சத்தை ஆளப் போகிறோம். என்ன கூறினாய்? நாம் நாம் அல்ல முட்டாளே, நான் ஆள்வேன். இனி தாரகாசுரனே இந்த பிரபஞ்சத்தை ஆள்வார். தாரகாசுரன். ஆனால் மூவுலக வேந்தர் சும்பா, அமைதி. குழந்தை பிறக்கும் முன்னே பெயர் சூட்டுவதும் அதன் எதிர்காலம் குறித்து சிந்திப்பதும் மிகவும் மகிழ்வுக்குரியதாகும். ஆனால் இந்த மகிழ்ச்சியே சில நேரங்களில் நம் துன்பத்திற்கும் காரணமாகிவிடும் தாரகாசூரா. எதை கூறினாலும் தெளிவாக கூறு சும்பா. இந்த ஆனந்தம், இந்த கொண்டாட்டம் நிரந்தரமானதா? தேவர்கள் இதுவரை தோற்கவில்லை. அந்த மகாதேவன் இன்னும் நம் கட்டுக்குள் வரவில்லை. அந்த மகாதேவன் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. ஆனால் அதை விட அதிகப்படியான நம்பிக்கை எனக்கு மகாகாளி மீது உள்ளது. அவளால் எது வேண்டுமானாலும் செய்ய இயலும். என் சக்தியின் வெப்பத்தை உன்னால் தாங்க இயலவில்லை அல்லவா அக்னி தேவா? அப்படியானால் என் சாபத்தை தாங்கிக் கொள். எனது வாரிசை உன்னால் காக்க இயலவில்லை அக்னி தேவா. ஆகையால் நான் உன்னை சபிக்கிறேன். இந்த நொடி முதல் உன் அருகில் யாரும் வர இயலாது.
முடியவில்லை. ஆகையால் நான் உன்னை சபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ அசுத்தப்பட்டு கொண்டே இருப்பாய். ஒவ்வொருவரும் அவர்களின் பாவத்தை உன்னிடம் வந்து இறக்கி வைப்பார்கள். தாங்கள் ஏன் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள்? ஆம், நாங்கள் எங்களுடைய கடமையை சரிவர செய்யவில்லைதான். ஆனால் அதை நிறைவேற்ற எத்தனையோ முயற்சி செய்தோம் அல்லவா? எங்களுடைய எண்ணம் புனிதமானது. பிறகு எதற்காக இந்த சாபம்? இது படைப்பின் சாராம்சம். இதை சாபமாகவோ வரமாகவோ ஏற்பது உன் விருப்பம். உன் பிரச்சனைக்கான பரிகாரத்தை தான் நான் அளித்துள்ளேன். நீ கோரியது நினைவிருக்கிறதா அக்னிதேவா? மன்னியுங்கள் மகாதேவா. தங்களது சக்தியை காப்பாற்ற என்னால் இயன்றவற்றை எல்லாம் செய்தேன். ஆனால் என்னாலேயே அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. இது உனக்கு சாபமாக தெரியலாம். ஆனால் உன் எண்ணம் பவித்திரமானது. ஆகையால் என் சாபம் உனக்கு வரமாக நிலைத்திருக்கும். எவராலும் உன்னை இனி எரித்துவிட முடியாது. உனது ஜுவாலை அனைவராலும் பவித்திரமானதாக போற்றப்படும். இனி அனைவராலும் நீ சூரிய தேவனாக போற்றப்படுவாய். நீ கூறியதை இப்பொழுது நினைத்து பார் கங்கா. என்னை அறியாமலே என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த குழந்தை என் குழந்தை என்று. அந்த வெப்பத்தை நானே தாங்கிக் கொள்ள எண்ணினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அனைவரின் துன்பத்தையும் அவர்களது பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளும் இந்த சாபத்தை உனக்கு அளித்த காரணம், மனதால் ஒரு தாயாக உன்னை உணர்ந்ததால் தான் இந்த சாபம் உனக்கு வரமாக உள்ளது. உன்னிடம் வந்து புனித நீராடிய அனைவரும் தங்களை புனிதப்படுத்திக் கொள்வார்கள். இதுவரை அனைவரும் ஹரஹர மகாதேவா என்று துதித்து போற்றினார்கள். அதுபோல் இனி அனைவரும் ஹரஹர கங்கா என்று உன்னையும் ஆராதிப்பார்கள். என்னை மன்னியுங்கள். தங்களுடைய எண்ணத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தாய் குழந்தையை இழந்த சோகத்தில் என்னை சபித்ததாகவே எண்ணினேன். ஒன்றை மறந்துவிட்டேன். எண்ணம் தூய்மையான எவரையும் பிரபஞ்சத்தின் தாயால் சபிக்க இயலாது. என் வாரிசை இழந்ததால் நான் கவலையில் தான் ஆழ்ந்திருந்தேன். ஆனால் நான் ஒரு அவதாரம் மட்டுமல்ல, மகாகாளி மட்டுமல்ல, காளி தாயும் நானே. ஒரு தாயால் என்றைக்கும் தன் குழந்தைகளுக்கு தீங்கு நினைக்க இயலாது. தன் வாரிசுக்கு எதிராக எதையும் செய்ய இயலாது.